ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் லிட்ரேச்சர் இன்சைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் புரோத்தலாமியன். ஆத்தர் நேம் எட்மண்ட் ஸ்பென்சர். இவர் 1552 லண்டன்ல பிறந்திருக்காங்க. அண்ட் இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா த ஃபேரி குவீன், புரோத்தலாமியன், எபித்தலாமியன். இவரை போயட்ஸ் போயட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் அயர்லாண்டில் இங்கிலீஷ் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்திருக்காரு. அண்ட் குவீன் எலிசபெத் ஒன் கிட்ட he was awarded a pension for his literary contributions. ஸ்பென்சர் இந்த புரோத்தலாமியனை 1596 எழுதியிருக்காங்க. அண்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த புரோத்தலாமியன் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணது. இதுக்கு முன்னாடி எபித்தலாமியன் இருந்தது. எபித்தலாமியன் அப்படின்னா வெட்டிங் சாங், கல்யாணத்துக்கு எழுதுகிற சாங். புரோத்தலாமியன் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ என்கேஜ்மெண்ட் மாதிரி இதுக்கு எழுதுகிற சாங். யாருடைய கல்யாணத்துக்கு எழுதுறாருன்னா ஏர்ல் ஆஃப் சாமர்செட்டுடைய டாட்டர்ஸ் எலிசபெத் அண்ட் கேத்தரின். இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா ஹென்ரி கில்ஃபோர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர். இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த ரெண்டு கப்பிள்ஸ்க்கும் ஒரே சமயத்துல கல்யாணம் நடக்க போகுது. இந்த வெட்டிங் 8th of November 1596 நடந்திருக்கு. இது ஒரு சொசைட்டி மேரேஜ்னு சொல்றாங்க. இதுல டோட்டலா 10 ஸ்டான்சாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்சாஸ்லயும் 18 லைன்ஸ் இருக்கு. ஸ்டான்சா 1, அன்னைக்கு நாள் அவ்வளோ காமா இருந்துதான், சூரிய வெளிச்சம் கூட அவ்வளோ அனலா இல்லை, காத்து ரொம்பவே ஜென்டிலா சாஃப்டா இருந்ததுன்னு சொல்றாரு. ஸ்பென்சர் தேம்ஸ் நதி கரையோரமா நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த போயட்க்கு மனசுல ஒரு கவலை இருந்தது. அவருக்கு அந்த ஒர்க் பிடிக்கல, ரொம்ப மொனோட்டோனஸா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த பெயினை மறக்கிறதுக்காக அந்த ரிவர் தேம்ஸ் நதி கரையோரமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அங்க நிறைய மலர்களை பாக்குறாரு. அந்த இடமே ஃபிளார்ஸால அலங்கரிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். பறவைகள் எல்லாம் ரொம்ப அழகா ஹாப்பியா பாட்டு பாடிட்டு இருக்கா. அந்த கரையோரமா குட்டி குட்டி கற்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஜெம்ஸ் இருக்கா மாதிரி இருக்கான். அந்த இடமே ஃபுல்லா டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா திருமண நாள் ரொம்பவே நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த தேம்ஸ் நதி கிட்ட நான் இந்த சாங்கை எழுதி முடிக்கிற வரையும் ரொம்ப ஸ்லோவா பொறுமையா போ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதோட ஸ்டான்சா 1 முடியுது. இப்போ ஸ்டான்சா 2. ஸ்டான்சா 2ல ஸ்பென்சர் நிம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நிம்ஸ்னா மித்தாலஜிக்கல் ஃபிகர்ஸ், இந்த வன தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா. நிம்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பியூரிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த நிம்ஸ் எல்லாம் கையில ஒரு பேஸ்கெட் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய நிம்ஸ் இருக்காங்க. அவங்களோட அழகான கூந்தல் எப்படி இருக்குன்னா கட்டாம இருக்கு. தலை முடி விரிச்சு போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்க எல்லாம் அழகான பிரைட் மாதிரி இருக்காங்களாம். அவங்களோட மென்மையான கைகளால, விரல்களால அங்க இருக்கிற மலர்கள் எல்லாம் பறிச்சு அந்த பேஸ்கெட்ல போட்டுக்கிறாங்களாம். என்னென்ன பூவெல்லாம் பறிக்கிறாங்கன்னா வயலட் லில்லி, டெய்சி, வர்ஜின் லில்லி, பிரிம்ரோசஸ், இது எல்லாத்தையும் பறிச்சு அந்த பேஸ்கெட்ல போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த திருமணத்துக்காக தான் இந்த ஃபிளார்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா திருமண நாள் ரொம்பவே நெருங்கி வந்துட்டு இருக்கு. திரும்பவும் இவர் என்ன சொல்றாருன்னா தேம்ஸ் நதியை நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரையும் நீ பொறுமையா போ அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் ஸ்டான்ஸால ஸ்பென்சர் ஸ்வான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த தேம்ஸ் நதியில 2 ஸ்வான்ஸ் அவ்வளோ அழகா வெண்மையா இருக்கா, அழகா மிதந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ வெண்மையான ஸ்வான்ஸை அவர் பார்த்தது இல்லையா. ஸ்கை காடான ஜூபிட்டர் லிடாவை லவ் பண்ணும்போது ஸ்வானா மாதிரி தான் அவங்கள பார்க்க போனாங்களாம். அப்போ அவரு கூட அவ்வளோ வெண்மையா இல்ல. ஏன் அந்த லிடாவே அவ்வளோ வெண்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லிடாவை விட இந்த ஸ்வான்ஸ் அவ்வளோ வெண்மையா இருக்கா. ரிவர் தேம்ஸே தன்னோட வாட்டர் கிட்ட நீங்க வேகமா போய் அந்த ஸ்வான்ஸோட ஃபெதர்ஸை மோதி அழுக்காக்கிடாதீங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்குதான். தேவலோகத்துல இருந்து வந்த வெளிச்சம் மாதிரி இந்த ஸ்வான்ஸ் அவ்வளோ அழகா வெண்மையா இருக்கான். அகைன் என்ன சொல்றாருன்னா திருமண நாள் ரொம்பவே நெருங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த பாடலை நான் எழுதி முடிக்கிற வரையும் ஸ்வீட் தேம்ஸ் நீ ரொம்ப பொறுமையா போ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. ஸ்டான்சா 4ல இந்த நிம்ஸ் எல்லாம் பூக்களை பறிச்சு தன்னோட பேஸ்கெட்ல போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இவங்க இந்த ஸ்வான்ஸை பார்த்த உடனே ரொம்ப வேகமா ஓடி இந்த நிம்ஸை பாக்குறாங்களாம். பார்த்து ரொம்ப அசந்து போய் பிரமிச்சு நின்றுட்டு இருக்காங்களையா. ஏன்னா இவ்வளோ அழகான ஸ்வான்ஸை அவங்களே பார்த்ததில்ல. ஸோ இவங்க அந்த அன்னப்பறவைகள் என்னவா இருக்கும், கண்டிப்பா தேவலோகத்து பிறவைகளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா காடஸ் ஆஃப் லவ்வான வீனஸோட ரதத்தை 2 ஸ்வான்ஸ் இழுத்துட்டு வரும். அந்த 2 ஸ்வான்ஸ் தான் இந்த 2 ஸ்வான்ஸா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு ஹெவன்லி கிரியேச்சரா தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்வான் என்ன சொல்லுதுன்னா இல்ல இல்ல, இந்த சம்மர் ஹீட்ல இந்த பூமியில தான் நான் பிறந்தேன். ஒரு ஸ்வீட்டஸ்ட் சீசன்ல பூமியில பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும் போதுதான் நாங்க பிறந்தோம் அப்படின்னு இந்த ஸ்வான் சொல்லுதான். அகைன் போய்ட் என்ன சொல்றாருன்னா திருமண நாள் வெகு தூரத்துல இல்ல. ஸோ ஸ்வீட் தேங்க்ஸ், நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரையும்
பொறுமையா மெதுவா போ அப்படின்னு சொல்லி இந்த 4th ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. இப்போ ஸ்டான்ஸா 5. 5th ஸ்டான்ஸால இந்த நிம்ஸ் எல்லாம் பூக்களை பறிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஹாப்பியா இந்த பூக்களை எடுத்து இந்த ஸ்வான்ஸ் மேல போடுறாங்களாம். போட்ட உடனே அந்த தேம்ஸ் நதியே ஃபுல்லா மலர்களால நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு மணமகளுடைய அறை எப்படி ஃபுல்லா லில்லிஸால, ஒயிட் லில்லிஸால நிறைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி அந்த நதி ஃபுல்லாவே இருக்கான், ஒயிட்டா லில்லிஸால நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் நிம்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 கார்லேண்டை வந்து பண்ணிருக்காங்களாம், மலர் மாலைகளை பண்ணிருக்காங்களாம். அந்த கார்லேண்ட் எடுத்து ஸ்வான்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஸ்வான்ஸ் வாங்கி அழகா கிரவுன் மாதிரி வச்சுக்குதான். அப்புறம் இன்னொரு இன்னும் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு அழகான பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க. அகைன் ஸ்பென்சர் என்ன சொல்றாருன்னா, திருமண நாள் ரொம்ப தொலைவில் இல்லை, நெருங்கி வந்துருச்சு. ஸோ ஸ்வீட் தேம்ஸ், நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வரையும் மெதுவா போன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டான்ஸா 6. நிம் ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பாடுறாங்கன்னா, இந்த உலகத்திலேயே இந்த ஸ்வான்ஸை பார்த்து பாடுறாங்க, இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப அழகான ஜுவல், ஒரு அழகான அணிகள்னு சொல்றாங்க, நீங்க தான் தேவலோகத்து க்ளோரின்னு சொல்றாங்க, உங்களுக்கு இந்த கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அண்ட் நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப திருப்தியா வாழணும்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த காடஸ் ஆஃப் லவ் ஆன வீனஸும் அண்ட் அவங்களோட சன்னும் உங்களை பார்த்து சிரிக்கட்டும், அந்த சிரிப்பு உங்க லைஃப்ல கஷ்டங்கள் உங்களை நெருங்காம எப்பவுமே ஹாப்பியா பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. அண்ட் உங்களோட கிச்சன்ல ஃபுட் எப்பவுமே இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும், உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க, அவங்க உங்களோட எதிரிகளை அழிப்பாங்க, அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி பாடுறாங்க. அகெயின் ஸ்பென்சர் ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டான்ஸாலையும் முடிக்கிற மாதிரி, திருமண நாள் ரொம்ப வெகு தூரத்துல இல்லை, நெருங்கி வந்துடுச்சு, நான் இந்த பாடலை பாடி எழுதி முடிக்கிற வரையும் ஸ்வீட் தேம்ஸ் கொஞ்சம் மெதுவா போ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. ஸ்டான்ஸா 7ல நம்ம இந்த பாடல் பாடி முடிக்கிறாங்க. அந்த பாடலை முடிக்கும் போது மற்ற நிம்ஸ் எல்லாம் அந்த பாடலை ரிப்பீட் பண்றாங்களா, அந்த இடம் ஃபுல்லா அந்த பாடலால எக்கோ ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்வான்ஸ் ரொம்ப அழகா ஹாப்பியா மிதந்துட்டு வராங்களாம். ஈவன் இந்த தேம்ஸ் நதி கூட வாய் இருந்தா அந்த பாடலை பாடி இந்த ஸ்வான்ஸை வாழ்த்தும். பட் வாய் இல்லாததுனால, பாட முடியாததுனால தன்னோட ஹாப்பினஸை எப்படி வெளிப்படுத்துதுன்னா, அது ரொம்ப ஜென்டிலா மெதுவா ஃப்ளோ ஆகி தன்னோட ஹாப்பினஸை வெளிப்படுத்தி இவங்கள வாழ்த்துது, பிளஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க இருக்க எல்லா பேர்ட்ஸும் இந்த ஸ்வான்ஸ் கிட்ட வந்துடுச்சா, பட் அப்படி வந்தாலும் எல்லா ஸ்டார்ஸ் மத்தியிலையும் மூன் எவ்வளோ பிரைட்டா இருக்கோ அதே மாதிரி அத்தனை பேர்ட்ஸ் மத்தியிலையும் இந்த ஸ்வான்ஸ் அவ்வளோ பிரைட்டா பிரகாசமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்வான்ஸ்க்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஏன் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா, இந்த திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை, நெருங்கி வந்துடுச்சு, ஸ்வீட் தேம்ஸ், நான் இந்த பாடலை முடிக்கிற வரையும் ஸ்லோவா ஜென்டலா போ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. 8th ஸ்டான்ஸால லண்டன்ல வெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. போயட் அங்க இருக்கிற பில்டிங்ஸை பத்தி நினைச்சு பார்ப்பாரு, பிகாஸ் அங்கதான் வெட்டிங் நடக்கும். அந்த லண்டன்ல இருக்க பில்டிங்ஸ், ஒரு சில பில்டிங்ஸை பத்தி சொல்லிட்டு அகெயின் திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை, ஸ்வீட் தேம்ஸ், நான் அந்த பாடலை எழுதி முடிக்கிற வர நீ கொஞ்சம் மெதுவா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. தென் ஸ்டான்ஸா 9. இதுல வெட்டிங் நடக்க போற இந்த கோட்டையில தான் ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் வாழ்ந்திருப்பாரு. அவரு ஸ்பெயின் நாட்டை அட்டாக் பண்ணி ஜெயிச்சதால அவருக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கும். ஈவன் குவீன் எலிசபெத் அவருக்கான பெருமையை போம் எழுதி கொண்டாடணும்னு நினைச்சிருப்பாங்க. எதிர்காலத்துல இவரோட இந்த பெருமையை அதுக்கப்புறம் வர போய்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் அகெயின் திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை, ஸ்வீட் தேம்ஸ், நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வர நீ கொஞ்சம் பொறுமையா போ அப்படின்னு சொல்லி இந்த 9th ஸ்டான்ஸா முடிக்கிறாரு. ஸ்டான்ஸா 10, இதுதான் ஃபைனல் ஸ்டான்ஸா. த ஏர்ல் ஆஃப் செசெக்ஸ் ரிவரை நோக்கி நடந்து போயிட்டு இருப்பாரு. இவர் பார்க்க கோல்டன் ஹேரோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. இவர் கூட ரொம்ப தைரியமான ஹேண்ட்ஸமான 2 யங்மேன் இருப்பாங்க. அவங்க பார்க்க ஜூபிட்டரோட ட்வின் சன்ஸ் மாதிரி இருக்காங்களாம். அவங்க ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்காங்க. ரிவர் கிட்ட வந்ததும் அவங்க 2 ஸ்வான்ஸையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இப்ப நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த 2 ஸ்வான்ஸ் தான் எலிசபெத் அண்ட் கேத்ரின். ஸ்வான்ஸ் மாதிரி ரொம்ப அழகா அவங்களுடைய அழகை வர்ணிச்சிருப்பாரு. ஸோ இந்த 2 ஜென்டில்மெனும் 2 பேர்ட்ஸையும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் அவங்களோட பிரைட்ஸை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறதா எழுதியிருப்பாரு. ஃபைனலா ஆஸ் யூஷுவல், திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை, ஸ்வீட் டேஸ், நான் இந்த பாடலை எழுதி முடிக்கிற வர ஸ்லோவா போ அப்படின்னு எழுதி இந்த போம் முடிச்சிருப்பாரு. இப்படியாக தேம்ஸ் ரிவர்ல 2 ஸ்வான்ஸை, தட் இஸ் எலிசபெத் அண்ட் கேத்ரினை, 2 ஜென்டில்மேன் அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறதா எழுதி முடிச்சிருப்பாரு. இதோட இந்த போம் முடியுது. அடுத்த எந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.